Assalamu alaikum. Peace be unto you all. Today we are going to discuss the question number 3 in part A in the second paper of the GCE Advanced Level Examination 2020 New Syllabus General English question paper. When I read, please follow me in your paper. Question number 3. Read the following poem. பின்வரும் கவிதையை வாசித்து and underline the most appropriate response. மிக பொருத்தமான பதிலுக்கு விடைக்கு கீழே கோடிடுக. To each of the questions from 1 to 5 ஒன்றில் இருந்து 5 வரைக்குமான ஒவ்வொரு வினாவுக்கும். Let's start. You may see me struggle. நான் கஷ்டப்படுவதனை நீங்கள் காணலாம். But you will not see. ஷார்ட் ஃபார்மில் you won't see. ஆனால் நீங்கள் காண மாட்டீங்க. me fall. நான் விழுவதனை காண மாட்டீங்க. நான் கஷ்டப்படுறத நீங்கள் காணலாம், ஆனால் நான் விழுவதனை நீங்கள் காண மாட்டீங்க. Regardless means what? Here. Let me show it to you, காட்டுறேன். Here, regardless என்றா என்ன? It means nevertheless, இருப்பினும். But nonetheless, notwithstanding, despite everything, in spite of everything, after everything, no matter what, disregarding. All these are similar or synonyms, similar phrases. இவைகளெல்லாம் ஒத்தகர்த்து சொற்றொடர்கள் இந்த ரிகார்ட்லெஸ் என்ற சொல்லுக்கான. அப்படின்னா ரிகார்ட்லெஸ் என்றால் இருந்தாலும் இருப்பினும் அப்படி அர்த்தம் எடுக்கலாம். இஃப் ஐம் weak, நான் பலவீனமோ, ஓ நாட், நான் பலவீனமோ இல்லையோ, எப்படி இருந்தாலும், ரிகார்ட்லெஸ் எப்படி இருந்தாலும். ஐம் கோயிங் டு ஸ்டாண்ட் டோல், நான் உயரமாக நிற்கப் போகிறேன். வாட் டஸ் இட் இம்ப்ளை? வாட்ஸ் தி இம்ப்ளிகேஷன்? என்ன மறைமுக கருத்து? நான் உயரமாக நிற்கப் போகிறேன் அப்படின்றா எடுக்கலாம். நான் விழாமல் நேராக நிற்கப் போகிறேன். நான் பலவீனமோ இல்லையோ எப்படி இருந்தாலும் நான் நேராக நிற்கப் போகிறேன், உயரமாக நிற்கப் போகிறேன் அப்படின்னா விழாமல், நிலையாக, தோற்காமல், கைவிடாமல் அப்படியே நிற்க போகிறேன் என்ற அர்த்தம் எடுக்கலாம். எவ்ரி ஒன் சேஸ் லைஃப் இஸ் ஈஸி. எல்லாரும் சொல்கிறாங்க வாழ்க்கை இலகுவானதென்று. பட் ஆனால் ட்ரூலி, உண்மையில், லிவிங் இட், அதனை வாழ்வது, அந்த வாழ்க்கையை வாழ்வது, இஸ் நாட், இல்லை, அப்படி அல்ல. அப்போ நாட் ஈஸி, இலகுவானதல்ல என்று அர்த்தம் எடுக்கலாம். எல்லாரும் சொல்கிற வாழ்க்கை இலகுவானதென்று, ஆனால் உண்மையில் அதனை வாழ்வது, இட், அதனை வாழ்வது, இஸ் நாட், அப்படி இலகுவானதல்ல. Times get hard. Get hard means what? Here, let me show it to you. Get hard. Get hard means experiencing a period of great difficulty. பெரும் கஷ்டமான ஒரு காலத்தை அனுபவிக்கிறது. எஸ்பெஷலி ஃபினான்ஷியலி, விசேஷமாக பண ரீதியாக, நிதி ரீதியாக, நிதி நெருக்கடி என்று சொல்லலாம். சேலஞ்சிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் more generally, like with personal or health struggles, தனிப்பட்ட ரீதியில் அல்லது சுகாதார பிரச்சனைகள், ஹெல்த் ஸ்ட்ரகிள்ஸ், நோய் நொம்பலங்கள் போன்ற மேலும் பிரச்சனைகள், மேலும் பொதுவாக சவாலான நிலைமைகள், அதுக்கும் சொல்லலாம். இப்போ டைம்ஸ் கெட் ஹார்ட்,
காலங்கள் நேரங்கள் அப்படி கஷ்டமான நிலைமை உண்டாகுற. பீப்புள் ஸ்ட்ரகிள், மக்கள் கஷ்டப்படுறாங்க. Let's move on. Moving on to the next line. Yeah, here. People struggle, மக்கள் கஷ்டப்படுறாங்க. And constantly get put on the spot. What does it mean? What does it imply? Let me show it to you, காட்டுறேன். Here, put on the spot என்றா என்ன? What does it imply? அதோட மறைமுக அர்த்தம் என்ன? இம்ப்ளிகேஷன், மறைமுக கருத்து என்ன? Put on the spot என்ன? It means disturb, aggravate, disrupt, discompose, exasperate, upset, interfere, meddle, give a hard time, make it tough, கஷ்டமாக்குற, make it tough, put in a spot, put to trouble. இப்படி சினோனிம்ஸ் ஒத்தகருத்து சொற்கள் இருக்கிற ஃப்ரேசிஸ், சொற்றொடர்கள். அப்போ இங்கே அர்த்தம் எடுக்கலாம். இப்போ கெட் புட் ஆன் த ஸ்பாட் என்றா கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுற. கான்ஸ்டன்ட்லி கெட் புட் ஆன் த ஸ்பாட், மக்கள் தொடர்ச்சியாக கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுற என்று எடுக்கலாம். நெக்ஸ்ட் லைன் ஹியர். நெக்ஸ்ட் லைன், ஐ எம் கோயிங் டு wear the biggest smile. Wear the smile என்ன? wear the biggest smile. இப்போ பிக்னா பெரிய, பிக்கஸ்ட் ஆக பெரிய, த பிக்கஸ்ட் ஆக பெரிய. அப்படின்னா ஸ்மைல் பீமிங்லி, பெரிதாக மிச்ச சந்தோஷமாக சிரிக்கிறான்னு எடுக்கலாம், புன்னகை செய்கிற. வெரி வைட் அண்ட் ஹாப்பி, அகன்ற முறையில் சந்தோஷமாக சிரிக்கிற, இல்லை பெரிதாக புன்னகை செய்கிற. ஐம் கோயிங் டு wear the biggest smile. நான் பெரிதாக புன்னகை செய்ய போகிறேன் அப்படின்னா நான் மிச்சம் சந்தோஷமாக இருக்கிறத காட்ட போகிறேன். ஈவன் தோ ஐ வாண்ட் டு cry, எனக்கு அழ வேண்டும், கத்த வேண்டும் என்று இருந்தாலும் கூட, ஈவன் தோ அப்படி இருந்தாலும் கூட நான் புன்னகை செய்ய போகிறேன். இப்போ துன்பம் வந்தால் சிரி என்று சொல்லுவாங்க. அப்போ கஷ்டத்திலும் துன்பத்திலும் சிரிக்கிற. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் லைன். ஐ எம் கோயிங் டு ஃபைட் டு லிவ். ஐ எம் கோயிங் டு ஃபைட் டு லிவ், நான் வாழ்வதற்கு போராட போகிறேன். ஈவன் தோ ஐ எம் டெஸ்டின்ட் டு டை. நான் டெஸ்டின் மீன்ஸ் வாட் ஹியர்? டெஸ்டின் மீன்ஸ் முன்னரே நடக்க ஏற்பாடு செய்யப்பட்டு அல்லது விதியில் எழுதப்பட்டுள்ள. ஏற்கனவே கதா கதிரில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க, விதியில் எழுதப்பட்டிருக்குது. ஃபேட், விதி, முன்னரே நடக்கிறதுக்கு எழுதப்பட்டு இருக்கிற. டு டை, சாவுறதுக்கு. அப்போ நான் சாவுறதுக்கண்டு முன்னரே எழுதப்பட்டிருந்தாலும் கூட, ஐ எம் கோயிங் டு ஃபைட் டு லிவ், நான் வாழ்வதற்கு போராட போகிறேன், ஃபைட் பண்ண போகிறேன். அண்ட் ஈவன் தோ இட்ஸ் ஹார்ட், கஷ்டமாக இருந்தாலும் கூட. அண்ட் ஐ மே ஸ்ட்ரகிள் த்ரூ இட் ஆல். ஸ்ட்ரகிள் த்ரூ மீன்ஸ் வாட் ஹியர்? ஸ்ட்ரகிள் த்ரூண்டா என்ன? ஸ்ட்ரகிள் த்ரூ, இட் மீன்ஸ் மூவ் த்ரூ சம்திங் வித் கிரேட் டிஃபிகல்ட்டி. ஏதோ ஒன்று நூடாக மிச்ச கஷ்டத்தோடு நகர்ந்து செல்கிற, அதுதான் ஸ்ட்ரகிள் த்ரூ இட் ஆல். இப்போ நான் மிச்சம் கஷ்டத்தோடு அதனை தாண்டி நகர்ந்து செல்ல வேண்டி இருந்தாலும் கூட. அண்ட் ஐ மே ஸ்ட்ரகிள் த்ரூ இட் ஆல். நெக்ஸ்ட் லைன். யூ மே see me struggle. நான் போராடுவதனை, கஷ்டப்படுவதனை நீங்கள் காண்பீங்க. யூ மே see me struggle. பட் ஆனால் யூ வில் never see me fall. நான் ஒரு போதும் விழுந்து விடுவதனை காண மாட்டீங்க. இப்போ கஷ்டப்படுறதை நீங்கள் காணலாம், நான் கஷ்டப்படுறதை நீங்கள் பார்க்கலாம், காணலாம். ஆனால் ஒரு போதும் நான் விழுந்து விடுவதனை, நிலையாக நிற்காமல் விழுந்து விடுவதனை, தோற்று போவதனை அல்லது கைவிடுவதனை
நீங்கள் ஒருபோதும் காண மாட்டீங்க. ரைட். நவ் question number 1. What does foul most nearly mean in the phrase you won't see me foul? The you won't see me foul here, you will not see me fall. நான் fall விழுந்து விடுவதனை நீங்கள் you will not see நீங்கள் காண மாட்டீங்க. இந்த phrase இந்த சொற்றொடரில் இந்த fall விழுவுற என்றது பெரும்பாலும் என்ன அர்த்தம்? What does fall most nearly mean? பெரும்பாலும் கிட்டத்தட்ட பெரும்பாலும் என்ன அர்த்தம்? A. Moving down from a higher place, உயர்வான இடமொன்றிலிருந்து விழுவது. B. Become unsuccessful, தோல்வி அடையுது. சக்ஸஸ்ஃபுல் வெற்றி அடையுது. Become successful என்றா வெற்றி அடையுது. Become unsuccessful என்றா தோல்வி அடையுது. விழுவுறண்டா தோல்வி அடையிறன்ற அர்த்தமா? நெக்ஸ்ட், become sick, நோய்வாய்ப்படுறன்ற அர்த்தமா? D. Die in battle, பேட்டில் சண்டேல யுத்தத்தில் die செத்து போகிறன்ற அர்த்தமா? What does it mean? அதோட அர்த்தம் என்ன? Right. Now have a look at line number 2. லைன் நம்பர் 2ல பாருங்கள், you will not see me fall and இருக்குது போயமில். லைன் நம்பர் 2ல இதோட இம்ப்ளிகேஷன், இம்ப்ளாய்டு மீனிங், மறைமுக அர்த்தம் என்ன? எஸ், டெல் மீ, சொல்லுங்கள் பாப்போம். B. That is the answer. Become unsuccessful, தோல்வி அடைகிற என்ற அர்த்தம். Next one. Which of the following adjectives is most appropriate to describe the speaker of the poem? இந்த கவிதையை பேசுகிறவர், இந்த கவிதையில் பேசுகிறவர், அவரை இந்த கவிஞரை டிஸ்கிரைப் பண்ணுவதற்கு, விவரிப்பதற்கு மோஸ்ட் அப்ரோப்ரியேட், ஆக பொருத்தமான அட்ஜெக்டிவ் என்னான், பேரடைமொழி என்னான்? அட்ஜெக்டிவ் பேரடைமொழி என்னான்? A. courageous, தைரியமுடையவர். B. what does it mean? இதில் அர்த்தம் என்ன? inquisitive, inquisitive என்ன அர்த்தம்? curious, ஆவலான. having or showing an interest in learning things, விடயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம், விருப்பம் உள்ள, விருப்பம் காட்டக்கூடிய என்றெடுக்கலாம். inquisitive. நெக்ஸ்ட், நெகட்டிவ், எதிர்மறையான எண்ணமுள்ள, க்ரூவல், கொடிய. ஸோ வாட் இஸ் தி ஆன்சர்? இந்த கவிஞரை டிஸ்கிரைப் பண்ண, விவரிப்பதற்கு ஆக பொருத்தமான அட்ஜெக்டிவ், பேரடைமொழி. வாட்ஸ் தி ஆன்சர்? courageous. That is the answer. Right? courageous. That is the answer. courageous. Moving on to the next one, number 3. Which of the following is the most appropriate title to this poem? இந்த கவிதைக்கு ஆக பொருத்தமான தலைப்பு, டைட்டில் என்ன? கீழே உள்ளத்தில் பின்வருவனவற்றில். A. Life is full of hard times. வாழ்க்கை முழுக்க முழுக்க கஷ்டமான காலங்களை கொண்டதாகும். கஷ்டமான காலங்கள் நிறைஞ்ச ஒன்று தான் வாழ்க்கை. B. வாழ்க்கை கஷ்டமான காலங்களால் நிறைந்தது. B. I'm destined to die. நான் சாவறதுக்கண்டு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறேன். விதியில் எழுதப்பட்டிருக்குது. C. You will never see me fall. நான் விழுந்து விடுவதனை,
நீங்கள் அப்படின்னா நான் தோல்வி அடைவதனை நீங்கள் ஒருபோதும் காணவே மாட்டீர்கள். டி யூ வில் நெவர் see me struggle. நான் போராடுவதனை நீங்கள் ஒருபோதும் காண மாட்டீர்கள். ஸ்ட்ரகிள் என்றால் போராட்டம் எடுக்கலாம். நான் கஷ்டப்படுவதனை போராடுவதனை நீங்கள் ஒருபோதும் கஷ்டப்பட்டு முயற்சிப்பதனை போராடுவதனை போரிடுவதனை ஃபைட் பண்ணுவதனை நீங்கள் ஒருபோதும் காண மாட்டீங்க. வாட்ஸ் தி ஆன்சர்? எஸ், சி. தட் இஸ் தி ஆன்சர். சி. யூ வில் நெவர் see me fall. நான் become unsuccessful, தோல்வி அடைவதனை நீங்கள் ஒருபோதும் காண மாட்டீங்க. மூவிங் ஆன் டு த ஃபோர்த் ஒன், நாலாவது. which of the following பின்வருவனவற்றில் எது best expresses the opinion of the speaker? இந்த கவிஞரின், இதை பேசக்கூடியவரின் ஒப்பீனியன், கருத்தை ஆக சரியாக சொல்வது பின்வருவனவற்றில் எது? ஏ, லைஃப் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி ஈஸி. வாழ்க்கை மிக இலகுவான ஒன்று. பி, இட் இஸ் நாட் நெசசரி டு ஒர்க் ஹார்ட். கஷ்டப்பட்டு வேலை செய்வது அவசியமில்லை. கஷ்டப்பட்டு முயற்சிப்பது, வேலை செய்வது அவசியமில்லை. சி, we must be ready to win challenges. சவால்களை வெற்றி கொள்வதற்கு, கஷ்டங்களை, சவால்களை, தடைகளை தாண்டி செல்வதற்கு, சவால்களை முகம் கொடுப்பதற்கு, வெற்றி கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். டி, we must always fight against our enemies. நாம் எப்பொழுதும் எங்களுடைய எதிரிகளுக்கு எதிராக சண்டையிட வேண்டும். What's the answer? What's the answer? Tell me. Yes. What's the answer? C. We must be ready to win challenges. சவால்களை வெற்றி கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் எப்பொழுதும். Next one. Number 5. What does the pronoun it in bold print refer to? Bold print, தடித்த அச்சில் it என்று காட்டப்பட்டுள்ள அந்த pronoun, அந்த பிரதி பெயர் சொல் எதை refer பண்ணுறது? எதை குறிக்கிற? refer to எதை குறிக்கிற? A, struggle, போராட்டம். smile, புன்னகை. hard time, கஷ்டமான நேரம், காலம். life, வாழ்க்கை. have a look at the line number 6 again. line number 6 திரும்ப பாருங்க. let me simplify it to you. line number 6. Where is it? Line number 6. Let me show it to you, Cartran. Let me show it to you. Here. But truly living it is not. ஆனால் உண்மையில் அதனை வாழ்வது அவ்வாறில்லை, அப்படி இலகுவானது அல்ல. மேலே கொஞ்சம் போனால் தெரியும். பாருங்கள், லைன் நம்பர் 6 பாருங்கள். அதுக்கு முன்னால் உள்ள அந்த கான்டெக்ஸ்ட்டை பாருங்கள். எவ்ரி ஒன் சேஸ் லைஃப் இஸ் ஈஸி. எல்லாரும் சொல்கிறாங்க வாழ்க்கை ஈஸி, இலகுவானது என்று. பட் ஆனால் உண்மையில் ட்ரூலி லிவிங், அதனை அதனை வாழ்வது, அந்த வாழ்க்கையை வாழ்வது இஸ் நாட், இல்லை என்றால் ஈஸி அல்ல, நாட் ஈஸி, இலகுவானது அல்ல. இப்போ இதில் அது என்பது எதை குறிக்கிறது? லைஃப், வாழ்க்கையை குறிக்கிறது. மூவிங் ஆன் டு question number 4. 4ஆம் வினாவுக்கு போவோம். question number 4. Okay, where is it? Yes. question number 4. When I read, நான் வாசிக்கும் பொழுது, please
ப்ளீஸ் ஃபாலோ மீ இன் யோர் பேப்பர். உங்களோட பேப்பரை பார்த்து வாங்க. or else please follow me on the screen in your phone or computer or laptop. கம்ப்யூட்டர் லேப்டாப் இல்லாட்டி ஃபோனில் இந்த ஸ்க்ரீன் இந்த வீடியோ ஸ்க்ரீனை பாருங்கள். Question number 4. Let me enlarge it a little bit. Right. Question number 4. Fill in the blanks. இடைவெளிகளை நிரப்புங்க. Based on the information. தகவலை அடிப்படையாக கொண்டு given in the following passage. பின்வரும் பந்தியில் தரப்பட்டுள்ள. An extended means what? What does it mean? Here, what does it mean? இது அர்த்தம் என்ன? Extended and enlarged, பெரிதாக்கப்பட்ட, prolonged என்றும் எடுக்கலாம், நீட்டப்பட்ட, prolonged, enlarged, பெரிதாக்கப்பட்ட, பெரிதான என்று எடுக்கலாம். and extended family, ஒரு பெரிதாக்கப்பட்ட குடும்பம், comprises உள்ளடக்கிற of multiple generations, பல தலைமுறைகளை உள்ளடக்கிற, living together ஒன்றாக வாழ்கிற, under the same roof ஒரே கூரையின் கீழ். some extended families, சில விரிவாக்கப்பட்ட அல்லது பெரிதாக்கப்பட்ட குடும்பங்கள் may also include grandparents. இப்போ grandparents, பாட்டன், பாட்டி இவங்களையும் உள்ளடக்கலாம். unclesையும் உள்ளடக்கலாம். aunts and cousins. cousin means what? cousin means a child of one's uncle or aunt. ஒரு ஆள்ட அங்கிள் அல்லது ஆண்ட பிள்ளைக்கு நாங்கள் கசின் என்று சொல்லலாம். who share the same household. household means what? Here, household means a house and its occupants regarded as a unit. ஒரு வீடு மேலும் அதில் இருக்கக்கூடியவங்க regarded as a unit, ஒரு அழகாக கருதப்படுற ஒரு வீடு, அதில் இருக்கக்கூடியவங்களை ஒரு அழகாக கருதப்படுற. ஹவுஸ், ஃபேமிலி சர்க்கிள், வீடு, குடும்ப வட்டாரம், குடும்ப வட்டம், கிளான், ட்ரைப், கோத்திரம் என்றெல்லாம் அர்த்தம் எடுக்கலாம். ட்ரைப், கோத்திரம். household, சேம் household, ஒரே இல்லத்தை ஷேர் பண்ணக்கூடிய, பகிரக்கூடியவங்க, எல்லாரும் ஒன்றாக வாழ்கிறது. there are many benefits, பல நன்மைகள் காணப்படுற of living with an extended family. ஒரு விசாலமான பெரிதான ஒரு குடும்பத்தோட வாழ்வதில் பல நன்மைகள் காணப்படுறது. ஃபர்ஸ்ட், முதல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் who are a part of extended families, இப்போ விரிந்த குடும்பங்களில் ஒரு பகுதியை கொண்ட குடும்ப அங்கத்தவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இமோஷனல் பாண்டிங், உள ரீதியான ஒரு இணைப்பை கொண்டிருக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இமோஷனல் பாண்டிங், உணர்ச்சி பூர்வமான ஒரு பாண்டிங், இணைப்பை அனுபவிக்கிறாங்க. they might not achieve this bonding, இந்த இணைப்பை, இந்த பிணைப்பை சாதிக்காமல் போகலாம். if they are living further apart, பிரிந்து வாழ்ந்தால், if they are living, அவர்கள் வாழ்ந்தால், further apart, பிரிந்து வாழ்ந்தால் இந்த இணைப்பை சாதிக்க இயலாமல் போகலாம். இரண்டாவது, the family members can spend time, குடும்ப அங்கத்தவர்களுக்கு கால நேரத்தை செலவழிக்க முடியும், with their loved ones, அவங்களோட அன்பானவர்களோடு இணைந்து வாழ முடியும். family members can
ஸ்பெண்ட் டைம் வித் தேர் லவ்ட் ஒன்ஸ், அவங்களோட அன்பானவர்களோட காலத்தை கழிக்கலாம். எல்டர்லி பேரண்ட்ஸ், வயது போன பெற்றோர்கள் மைட் ஃபீல் லோன்லி, தனிமையாக உணரலாம். when they do not have their companions around them, அவர்களை சுற்றி அவங்களோட குடும்பத்தவர்கள், அவங்களோட கம்பேனியன்ஸ்னுக்குள்ள இப்போ தோழர்கள் எடுக்கலாம். இந்த இடத்துல அவங்களோட இணைந்தவங்க, அவங்களோட குடும்பத்தவங்க, பிணைந்தவங்க, அவங்கள சுற்றி இல்லாவிட்டால் அவங்க they might feel lonely, தனிமையாக உணரலாம், தனிமையை உணரலாம். பட் ஆனால் லிவிங் க்ளோஸ்லி வித் தேர் ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களோட குடும்ப அங்கத்தவர்களோட க்ளோஸ்லி நெருக்கமாக வாழ்தல் கேன் மேக் தம் ஃபீல் ஹாப்பி, அவர்களை சந்தோஷமாக உணர வைக்கலாம். கேன் மேக் தம் ஃபீல் ஹாப்பி, அவர்களை சந்தோஷமாக உணர வைக்கலாம். தேர்ட், மூன்றாவது, one of the primary benefits of living with an extended family, ஒரு விஷாலமான பரந்த குடும்பத்தோடு வாழ்வதன் பிரதானமான பிரைமரி பெனிஃபிட்ஸ், பிரதானமான நன்மைகளில் ஒன்றுதான், ஆரம்ப நன்மைகள், பிரதானமான நன்மைகளில் ஒன்றுதான் is that it reduces the family's financial strain, அந்த குடும்பத்திட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயினை குறைக்கிற, reduces குறைக்கிற, the family's financial strain. Here, let me show it to you. Have a look at this. Strain means pressure, அழுத்தம். burdens, சுமை, burdens, stress, அழுத்தம், tension, tightness, இறுக்கம், tension, stress, அழுத்தம், இதை குறைக்கிற, நிதி ரீதியான பண ரீதியான அழுத்தத்தை குறைக்கிற, ஒன்றா சேர்ந்து வாழக்கொள்ள. as it is a more affordable option, அது மிச்சம் எஃபோர்டபுளான ஆப்ஷனாக இருக்கின்றபடியினால். affordable means what here? affordable means inexpensive, மலிவான, அவ்வளவு செலவில்லாத. எக்ஸ்பென்சிவ்ண்டா செலவு கூடிய, விலை கூடின, செலவு கூடவான. இன்எக்ஸ்பென்சிவ்ண்டா செலவு குறைந்து. அப்போ இட் இஸ் அ மோர் எஃபோர்டபுள் ஆப்ஷன், மிச்சம் செலவு குறைந்த ஆப்ஷனாக இருக்கின்றபடியினால். ரைட், now have a look at this. இங்கே பாருங்கள். notable feature of an extended family, ஒரு பரந்த விஷாலமான குடும்பத்தின் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் is that its members, அதனுடைய அங்கத்தவர்கள், belong to several blank, சொந்தமாகிற பல, என்ன, what is the answer? எதுக்கு சொந்தமாகிற? ஒரு பரந்த விஷாலமான குடும்பத்தின் குறிப்பிடத்தக்க நோட்டபிள் ஃபீச்சர், ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் இட்ஸ் மெம்பர்ஸ் பிலாங், அதனுடைய அங்கத்தவர்கள் சொந்தமாகிற பல, எதுக்கு சொந்தமாகிற பாருங்கள். கிராண்ட் பேரண்ட்ஸ், கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், தேர் சில்ட்ரன், சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், அண்ட் கிராண்ட் சில்ட்ரன், கிராண்ட் சன், கிராண்ட் டாட்டர், அப்படி அப்பா, அவங்களோட பிள்ளைகள். அப்போ இது என்ன சொல்லிங்க பொருத்தம். ரைட், ஹேவ் அ லுக் அட் த ஃபர்ஸ்ட் லைன். ஒன்றாவது லைனை பாருங்கள். ஒன்றாவது லைனில், லெட் மீ ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். லெட் மீ சிம்பிளிஃபை திஸ் ஹியர். ஹேவ் அ லுக் அட் த ஃபர்ஸ்ட் லைன். ஒன்றாவது லைனை பாருங்கள். ஃபர்ஸ்ட் லைன் ஹியர். Yeah, what is this? என்ன இது? Multiple generations, பல தலைமுறையினர். So the answer is what? Generations, தலைமுறையினர். And மேலும்
they all live in the same place. அவங்க எல்லாரும் ஒரே இடத்துல வாழ்கிறாங்க. there are இருக்கிற a number of blank of living with an extended family. ஒரு பரந்து விசாலமான குடும்பத்தோட வாழ்வதன் blank ஒரு தொகை ஒரு எண்ணிக்கை இருக்குதாம். பரந்து விசாலமான குடும்பத்தோட வாழ்வதன் என்ன ஏதோ ஒன்றுட ஒரு நம்பர் இருக்குதாம், ஏதோ ஒன்றுட தொகை. லைன் நம்பர் 3 பார்த்தா விளங்கும். லைன் நம்பர் 3 here, line number 3 here line number 3. What is the answer? What's the answer? Here there are இருக்கிற many benefits. Here benefits of living with an extended family. பரந்து விசாலமான குடும்பத்தோடு வாழ்வதன் பல பெனிஃபிட்ஸ் நன்மைகள் காணப்படுறது. இங்கே என்ன ஆன்சர் இங்கே? ஸோ வாட்ஸ் தி ஆன்சர் ஃபார் த செகண்ட் ஒன்? இங்கே ரெண்டாவதுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டாவதுக்கு என்ன ஆன்சர்? ஹியர் பெனிஃபிட்ஸ் நன்மைகள் ஓ அட்வான்டேஜஸ் என்று சொல்லலாம். அட்வான்டேஜஸ் நன்மைகள் ஓ பெனிஃபிட்ஸ். தொடர்ந்து வாசிப்போம். லெட்ஸ் ரீட் further. Let's go ahead. First, முதலில் these family members இந்த குடும்ப அங்கத்தவர்கள் develop விருத்தி செய்கிறாங்க strong பலமான உறுதியான family குடும்ப what is the answer? blank with each other. ஒருவர் மற்றவரோட உறுதியான பலமான குடும்ப என்ன எதை டெவலப் பண்ணிக்கொள்கிறாங்க? உறுதியான பலமான have a look at line number 5. அஞ்சாவது லைனை பார்த்தா விளங்கும். என்ன? what's the answer? First, these family members develop இந்த குடும்ப அங்கத்தவர்கள் டெவலப் பண்ணிக்கொள்கிறாங்க விருத்தி செய்து கொள்கிறாங்க ஸ்ட்ராங் பலமான ஃபேமிலி பாண்டிங் பிணைப்பு ஓ பாண்டுன்னு சொல்லலாம். பாண்ட் ஓ ரிலேஷன்ஷிப்ஸ் உறவுகள் அப்படின்னு சொல்லலாம். ரிலேஷன்ஷிப்ஸ் உறவுகள். டைஸ் ஃபேமிலி டைஸ் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் ஃபேமிலி குடும்ப உறவுகள் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப இணைப்பு பிணைப்பு ஒத்தருக்கொத்தர் அவங்க டெவலப் பண்ணிக்கொள்கிறாங்க. செகண்ட் இரண்டாவது எவ்ரி மெம்பர் ஆஃப் த ஹவுஸ் வீட்டின் ஒவ்வொரு அங்கத்தவரும் கேன் ஷேர் பகிர்ந்து கொள்ள முடியும் blank with the others ஏனையவர்களோட இந்த எதை பகிர்ந்து கொள்ள முடியும்? if you read the text the passage again you can find it out. உங்களுக்கு இதை கண்டு கொள்ளலாம். திரும்ப வாசிச்சா again over and over again you can read. திரும்ப வாசிக்கலாம். what's the answer? every member of the house வீட்டின் ஒவ்வொரு உறுப்பினரும் can share பகிர்ந்து கொள்ள முடியும் blank with the others ஏனையவர்களோட ஏதோ ஒன்றை பகிர்ந்து கொள்ள முடியுமா? எதை பகிர்ந்து கொள்ள முடியும்? ஃபீலிங்ஸ் உணர்வுகள், இமோஷன்ஸ் அவங்களோட உணர்வுகள் உணர்ச்சிகள், ஹாப்பி டைம் சந்தோஷமான கால நேரம், ஹாப்பி மூமெண்ட்ஸ் சந்தோஷமான நேரங்கள் இவைகளை அவர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் பகிர்ந்து கொள்ள முடியும். தேர்ட் மூன்றாவது மெம்பர்ஸ் ஆஃப் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ் பரந்து விஷாலமான குடும்பங்கள் ரிசீவ் பெற்றுக்கொள்கிறாங்க blank பெனிஃபிட்ஸ் இடைவெளி பெனிஃபிட்ஸ் நன்மைகளை ஏதோ நன்மைகளை பெற்றுக்கொள்கிறாங்க. என்ன நன்மைகளை பெற்றுக்கொள்கிறாங்க? எஸ் வாட்ஸ் தி ஆன்சர் ஹியர்? ஒன்றாக வாழ்ந்தால் என்ன நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம்? ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் நிதி ரீதியான பண ரீதியான நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஈக்கனாமிக் பொருளாதார எக்கனாமிக் மனிட்ரி இட் மீன்ஸ் ஃபினான்ஷியல் மணி கேஷ் பட்ஜெட்ரி கேபிட்டல் இப்படி பல அர்த்தம் இருக்குது. இப்போ மனிட்ரி பண ரீதியான நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம்.